வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம ப்ளைன் வெஜ்ஜு சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் அரை மூடி தேங்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனு, கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன், சீரகப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சுனா தான் சால்னாவோட டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. இப்போ அந்த மசாலா கரிஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அதை சால்னாக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் நீங்கள். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப இந்த மாதிரி திரியாக இருக்கக்கூடாது. நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வலுவலுன்னு இருக்கணும் பேஸ்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெண்டையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் மல்லி இலை சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இது சால்னா நல்லா வாசமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா வாசம் இருக்குது. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சால்னா. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.